நம்ம வந்து ஆஃபீஸ்லேயும் சரி, நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, மேலதிகாரிகள்கிட்ட நம்ம வந்து கீழ்ப்படிதல் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து ஒரு தைரியமாக வேலை பார்க்க முடியும். ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு தைரியமாக இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும். அப்படின்னா மன அமைதி என்பது ரொம்ப முக்கியம். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி. அப்போ நம்ம மேலதிகாரிகள்கிட்ட நம்ம பகைச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு முரண்பாடை கடைபிடிக்கிறோம், ஒரு மோதலை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசில் அமைதி இருக்காது, நமக்கு தைரியமும் இருக்காது. ஒரு மேலதிகாரியோட சப்போர்ட் நமக்கு எப்போதும் வேணும், கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு. அப்போது மேலதிகாரிகளை நீங்கள் பகைச்சிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிவிட்டு அவங்கள எதிர்த்து ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பயந்து போயிடுவீங்க. உங்கள் மனசில் அமைதிங்கிறதே இருக்காது. அதனால் தைரியமாக நீங்கள் வேலை பார்க்கணும், அமைதியாக வேலை பார்க்கணும், நல்லா முன்னேறணும், மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னா மேலதிகாரியோட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு மேலே அதிகாரிகள் 2-3 பேர் கூட இருப்பாங்க, முதலாளி, மேனேஜர் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கீழ்ப்படிதலோடு நடந்துக்கணும். அப்போ தான் மனசு அமைதியாக இருக்கும், தைரியமாக வேலை பார்க்க முடியும். அதே போல் வீட்டில் உங்களுக்கு மேலதிகாரி யார்? உங்களோட வயசில் பெரியவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடாது. அவங்கக்கிட்டையும் கீழ்ப்படிதல். வீட்லேயும் நமக்கு அமைதி தேவை, வீட்லேயும் நமக்கு தனிமை, ஒரு தைரியம் தேவை வீட்டில் இருக்கும்போதும். அப்போ வீட்டில் இருக்கும்போது வந்து உங்களோட பெரியவங்க யார்? அப்பா, அம்மா, அப்புறம் வந்து பெண்களுக்கு கணவன் தான் இந்த இயந்திர அறிவுரையில் பெரியவன். அப்படி இருக்கும்போது அப்போ அவங்கக்கிட்ட வந்து கீழ்ப்படிதலோடு நடந்துக்கணும். ஒரு மோதல் போக்கு கடைபிடிச்சிங்கன்னா, ஒரு முரண்பாடு இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீட்டில் உங்களால் தைரியமாக இருக்க முடியாது, வீட்டில் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள் வீட்டில் உங்களோட பெரியவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பணிவாக நடந்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழ்ப்படிதலுடன் நடந்துக்கிட்டிங்கன்னா மனசு தைரியமாக இருக்கும். அந்த உங்கள் வீட்டிலே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும், உங்களுடைய திறமைகளும் அதிகரிக்கும், மனசில் அமைதி இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வீட்டில் உள்ள மேலதிகாரிகளிடம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களை விட சின்னவங்ககிட்ட நீங்கள் மதிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அவங்க உங்களை மதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். இந்த 2 நடைமுறை ரொம்ப முக்கியம். ஆனால் குறிப்பாக உங்களோட மேலே இருக்கிறாங்க பெரியவங்க, அவங்கக்கிட்ட வீட்டில் வந்து இப்போ எங்கே போனாலும் சரி, வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, உங்களோட மேலே உள்ளவங்ககிட்ட நீங்கள் பணிவாக நடந்துக்கணும், கீழ்ப்படிதலோடு நடந்துக்கணும். இது வந்து அப்போ தான் உங்களுக்கு மனதில் அமைதி, தைரியம் இருக்கும். எங்கே போனாலும் சரி, உங்களோட மேலே உள்ளவங்கள நீங்கள் பகைச்சிக்கிறது, மோதல் போக்கை கடைபிடிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை குறைக்கும், கோழைத்தன்மையை வளர்க்கும், மனசில் அமைதிங்கிறது சுத்தமாகவே இருக்காது, பலவீனமாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு மன உறுதி குறைஞ்சிக்கிட்டே போகும். மன உறுதிங்கிறது வந்து உங்களை விட மேலாக இருக்கிறவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும். மேலதிகாரிகள் உங்களை விட வயசில் பெரியவங்க, அது வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு மன உறுதி என்பது இருக்கும். காக்கா பிடிக்கிறது அதெல்லாம் வேறு. அது வந்து கடமையை செய்யாதவர்கள் தான், கடமையை தப்பாக செய்கிறவங்களும் கடமையை செய்யாதவங்க தான் காக்கா பிடிப்பாங்க மேலதிகாரிகளை. அதை கடமையை செய்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற அறிவுரை இது. நல்லா கடமை செய்கிறீங்க, அதே நேரத்தில் உங்களோட மேல அதிகாரிகளிடம் நீங்கள் பகைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கிறீர்கள், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போது உங்கள் கடமையில் உங்களுக்கு போதிய முன்னேற்றம் ஏற்படாது. நீங்கள் மன உறுதி குறைந்து போவீர்கள், மனசில் அமைதி இல்லாமல் போகும், ஒரு பலவீனமாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அதனால் வீட்லேயும் சரி, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸில் எல்லாருமே வந்து மேலதிகாரிகளிடம் பணிவாக நடந்துப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் உங்களோட பெரியவங்க அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆஃபீஸில் மேலதிகாரிகளிடம் பணிவாக நடந்துக்கிறது, ஆனால் வீட்டில் வந்தால் சண்டை போடுவாங்க அப்பா அம்மாக்கிட்ட. அந்த மாதிரி நடந்துக்கூடாது. ஏன்னா பணத்துக்காக நீங்கள் மேலதிகாரிடம் பணிவாக நடந்து கொள்கிறீர்கள், ஆனால் வீட்டில் வந்தால் பணமாக கிடைக்க போகுது. அப்பா அம்மா கிட்ட பணிவாக நடந்துக்கிட்டாக்கா நமக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது, தாத்தா பாட்டிக்கிட்ட பணிவாக நடந்துக்கிட்டால் நமக்கு என்ன பணமாக கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுட்டு தாத்தா பாட்டி அதில் அப்பா அம்மாவை திட்டுவாங்க, ஏற்று பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் அன்புக்கு அடிமையாக இருங்கள். இது வீடு வேறு, தொழில் வேறு. ஆனால் எல்லா இடத்துலையும் விதிமுறை ஒன்று, உங்களோட மேலதிகாரிகளிடம் நீங்கள் பணிவாக நடந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படிதலுடன் நடந்து கொள்ளுங்கள். அது மன உறுதி, மன அமைதி, பலம் எல்லாத்தையும் அதிகப்படுத்தும். உங்களை விட பெரியவர்களிடம், அது வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எங்கேயாவது உங்களை விட பெரியவர்களிடம் நீங்கள் எப்போவுமே சண்டை போட்டே இருக்கீங்க, மோதல் போக்கை கடைபிடிக்கிறீர்கள்,
அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் நோய் வந்துடும். மனசில் அமைதி இல்லாமல் பலவீனமாகி கோழைத்தன்மை அதிகமாகி கடைசியில் நோய் வந்துடும். நோய் தான் உங்களுக்கு தண்டனையாக கிடைக்கும். அதனால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ நான் கூறிய இந்த விதிமுறையை கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். வேறு வழி இல்லை.